இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷபராசி. பொதுவாகவே ரொம்ப சாமர்த்தியசாலி, ரொம்ப சாதுவானவங்க, வேடிக்கையாக பேசக்கூடியவங்க, எல்லாரையும் கவர்ற மாதிரி பேசக்கூடியவங்க அப்படின்லாம் பெயர் எடுத்திருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பழக்கம் இல்லாதவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் பழகின நபர்கிட்ட நல்ல ஒரு காமெடியாக பேசக்கூடியவங்களாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. விருந்தாளிலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா விழுந்து விழுந்து கவனிக்கக்கூடியவங்களாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு சரளமாக பேசக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். இங்கே ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன் என்பதனால இந்த ரிஷபராசி ஒரு அதிர்ஷ்டசாலி ராசி அப்படின்னே சொல்லலாம். எதுக்கும் இல்லாத ராசி அப்படின்னு கூட இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா நிறைய கஷ்டங்கள் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும். பேச்சில் ரொம்ப உறுதியாக பேசக்கூடியவங்க, வார்த்தையில் ஏதாவது தவறாக யாராவது பேசினாங்கன்னா அந்த குற்றத்தை டக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடியவங்களாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. வீட்டை கூட ரொம்ப சுத்தமாக தூய்மையாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தனக்குன்னு ஒரு தனி விதியை வகுத்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. நல்ல ஞாபக சக்தி உடையவங்க, கொஞ்சம் தற்பெருமை பேசுவாங்க, ஆனால் புகழ்ச்சிக்கு கொஞ்சம் ஆசைப்படக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. அப்படின்னு யாருமா புகழ்ச்சிக்கு ஆசைப்படாம இருக்காங்க? எல்லாருமே புகழ்ச்சிக்கு ஆசைப்படுவாங்க அப்படின்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் புகழ்ச்சி அந்த உச்சத்துக்கு அடையிறதுக்கு ரொம்ப கடுமையா உழைக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒண்ணு டக்கு டக்குன்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. மற்றபடி இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா இவங்களுக்கு நட்பு கிரகமா பாத்தீங்கன்னா செவ்வாய் அமர்றதுனால செல்வ செழிப்பும் சேரும். அதோட கூட பொசுக்கு பொசுக்குன்னு கொஞ்சம் கோபம் வந்துடும். அதுதான் இவங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் எப்பவுமே நம்ம ஒரு மனநிலையில் ஒரு கொஞ்சம் குழப்பமாகவே தென்பட்ட உங்களுக்கு அந்த எதனால் அந்த குழப்பம் வந்தது அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும், பொதுவாக வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்குது அப்படின்னா இயல்பாகவே எல்லாரும் பார்த்திங்கன்னா காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் கோபூஜை செஞ்சுட்டு தான் வீட்டில் ஒரு சுபகாரியத்தை நடத்துவாங்க. நீங்களும் அந்த மாதிரி முன்னோர்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா, ரொம்ப நாளாக உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல அப்படின்னா வருகின்ற அமாவாசையில் திதி கொடுங்க. அதோட கூட வீட்டில் ஒரு கோபூஜை செஞ்சுட்டு, ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மனநிலையே இல்லை, எல்லாரும் நிறைய கஷ்டப்படுறோம், ஆனால் அதற்கான பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் ஒரு கோபூஜை செஞ்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய மனநிலையில் இருந்த அந்த குழப்பங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். எதையுமே அவசரம் காட்டாமல் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் ஹேண்டில் பண்ணுவீங்க. அப்படி பொறுமையாக நீங்கள் அணுகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுது. ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப பொறுமையாகவும் பொறுப்புணர்வோடும் நடந்துக்குவீங்க. சூழ்நிலையை அறிந்து இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வலம் வர போகிறீங்க. ஏன்டா இந்த நபரா அப்படிங்கிற மாதிரி இருந்த நிலை மாறி நல்ல ஒரு பொறுப்புள்ள நபர் அப்படிங்கிற பெயர் வாங்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாசி மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முக்கியமான கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால ரொம்ப பலமான நபராகவும் நல்ல ஒரு தைரியமான நபராகவும் எடுக்கிற காரியத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நபராகவும் இந்த ரிஷபராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க. குறிப்பாக இந்த ரிஷபராசி பெண்களுக்கு ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க, ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையும். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள்.
நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் சார்ந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் பக்குவமாக பேசி அந்த முடிவுகளை எடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு உணர்ச்சி வசப்படுவீங்க. மன அழுத்தம் இதனால் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நிம்மதி ஒரு சில இடத்துல குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் இந்த மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுங்க. மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மாசி மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் உங்களுடைய சுய அறிவை பயன்படுத்துங்க. அடுத்தவங்க நமக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க, அடுத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் இல்லாமல் உங்களுடைய சுய முயற்சியின் மூலிமா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்குங்க. உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு இறங்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்கள் எல்லாமே பக்கபலமாக இருக்குது. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி மன ரீதியாக இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் படிப்பை தொடர முடியாத பாதியில் விட்டுருப்பீங்க. அந்த படிப்பை தொடரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் புதுசாக ஒரு தொழிலே தொடங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் கணிக்க முடியும். இது வந்து பொதுவான பலன்கள் தான். ஒரு சில இது மாறுபடலாம். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட நம்பர் கூட கொடுத்துருக்கோம். வேணுன்னா அவருக்கு கூட கால் பண்ணி டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க. இந்த தேர்வு எழுதக்கூடிய ரிஷபராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு படிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு உற்சாகம் தர மாதிரி, மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு விஷயம் காத்துட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிக எஃபெக்ட் போட்டிங்கன்னா தான் அந்த உற்சாகத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதனால் முடிந்த அளவுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் வேணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கூடுதலாக கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக பேசுங்க. நீண்ட நாளாக பேசாமல் இருந்த ஒரு உறவு இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வந்து பேசும். இதுனா வரையிலும் அந்த மனதுக்குள்ளே போட்டுட்டு இருந்த அந்த குழப்பத்துக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களுக்கிடையே இருந்த அந்த மனக்கசப்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப பொறுப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அது ஒரு பக்கம் பொறுப்புகள் அதிகமானாலும் மனம் கொஞ்சம் நிறைவாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ள கூட ஏதாவது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல நல்ல முடிவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். உங்களுடைய குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும். அதே மாதிரி உங்களுடைய உடன்பிறப்புக்கு ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ரிஷபராசி உடன்பிறப்புகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுப செய்தி கட்டாயம் உங்களுடைய நெருங்கிய உறவுகள் மூலிமா இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்களும் சுப செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த மாசி மாதத்தில் கொஞ்சம் சரியாகும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கழுத்து வலி, தோள்பட்டை வலி, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், தொந்தரவுகள், உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதே மாதிரி மன ரீதியாக ஒரு சிலர்லாம் குழப்பமாக இருந்திருப்பீங்க. அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த அந்த மந்த நிலை மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய புதிய முயற்சியின் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில். அதனால் வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாடிக்கையாளர் கூட நிறைய கிடைப்பாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம். பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு செலவுகளையும் வந்து திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக நீங்கள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். மாத பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செலவுகள் வரலாம். அதற்காக ஒரு சிலர்லாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு திட்டமிட்டு செலவு செய்யுங்க. வேலை தொடர்பாக கொஞ்சம் அதிகமாக வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய பேச்சாற்றல் அந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் வெளியூர் பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
சக ஊழியரால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும். இருந்தாலும் சக ஊழியர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு பாராட்டுக்குரிய நபராக, மேலதிகாரியோட அன்பு ஆதரவுக்கு நிகரான ஒரு நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வலம் வர போகிறீங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் நிதானமாக அணுகுங்க. நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக இடமாற்றம், பதவி உயர்லாம் கேட்டிங்களே, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள் அந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும். கண் திருஷ்டி பிரச்சனை நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வாராகி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. வாராகி அம்மனுக்கு வாசனை மலர்களால் மாலை வாங்கி சூடிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை இங்கே எதிர்பார்க்கலாம். முடிந்தால் ஒரு இலுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும். குடும்பத்துக்குள்ளே அந்த கந்திஷ்டினால் வரக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகும். வாராகி அம்மனை வழிபடுங்க. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நம்பிக்கையோடு இது ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14, 15, 16ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். கவனமாக இருங்க. வருகின்ற அமாவாசையில் கூட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க. செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி வீட்டில் கூட கோபூஜை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.